friends, welcome back to Sada's vlog. Jeju-la இன்னைக்கு ஷாப்பிங் தாங்க போக போறோம். groceries-உம் vegetables-உம் வாங்கலாம். plus வந்து வீட்டுக்கு கொஞ்சம் things தேவைப்பட அதுவும் சேர்த்து தாங்க வாங்குறதுக்காக போறோம். things எல்லாமே ஒரே நாள் போயிட்டு ஒரே கடையில வாங்க போறது இல்ல. தனித்தனியா ஒவ்வொரு நாள் போயிட்டு தான் ஒவ்வொரு கடையில வாங்க போறோம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால Jeju-la நமக்கு டோட்டலா 1 வீக்குக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். plus வந்து வெஜிடேரியனா இருந்தா கொரியால சர்வே பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. அத பத்தியும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கடைக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா டைசோ தாங்க போறோம். டைசோ பாத்தீங்கன்னா வந்துட்டு கொரியால ரொம்ப சீப்பாவும் எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாவும் கிடைக்குங்க. டைசோல மேக்ஸிமம் ரேட்டே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 5000 கொரியன் ஒன் தான் இருக்கும். டைசோல வந்து எது கிடைக்காதுன்னு சொல்றதுமே வந்து கஷ்டம், அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ல ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான டெக்கார் ஐட்டம்ஸ், பேசிக் திங்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இங்க டைசோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போனாலுமே வந்துட்டு அங்க போய் பார்த்துட்டு இது நம்ம வீட்டுக்கு தேவையில்லன்னு சொல்லி வாங்குற திங்ஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கும் எப்பயுமே. நமக்கு வந்து வீட்டுக்கு பிளேட்டு தேவை சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக பிளேட் செக்ஷன் வந்தாச்சு. நம்ம பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம சரி ஓகே 26 சென்டிமீட்டர் எடுத்துடலாம். 2 பிளேட் 26 சென்டிமீட்டரில் எடுத்துருக்கோங்க. ஒரு பிளேட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3000 கொரியன் ஒன்ங்க. சில்வர் பிளேட்டுக்கு ஆப்போசிட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்டு, பேப்பர் பிளேட்டு, சாப்ஸ்டிக்கு, ஸ்பூனு, பேக்கிங் ப்ராடக்ட்ஸு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. டைசோ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கலான்னு நினச்சிட்டு உள்ளே வருவோம். வேணால் வாங்கிட்டு போகிற ப்ராடக்ட் என்னமோ வேறு இருக்கும், வாங்க வந்த ப்ராடக்டே மறந்துடுவோம் வேறு ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்தோடனையும் பிளேட்டை தான் முக்கியமாக வாங்க வந்தோன்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து வச்சுட்டு மற்ற செக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட்ஸும் ப்ரஷ்ஷும் இருக்குது. நம்ம 1 மந்த் தான் ஜேஜுவில் இருக்க போகிறதுனால இந்த சின்ன லிக்விடாக பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 1 லிட்டர் எடுத்தாச்சு. லெமன் ஃப்ளேவர் லிக்விட் இது வந்து 1000 கொரியன் ஒன்ங்க. பக்கத்துலேயே ப்ரஷ் செக்ஷன் இருக்குது. ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரஷ் எடுத்து வந்து 1000 கொரியன் ஒன். மெயினாக கொரியாவில் எல்லாருமே வந்து வேஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ்க்கு வந்து கவர் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் டிஸ்போஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வேஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஹோம் டூர் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஹோம் டூர் வீடியோ பார்க்காதீங்க, ஐ பட்டன்லேயே என் ஸ்க்ரீன்லேயே லிங்க் தரேன், ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 கவர்ஸ் இருக்குது, 1000 கொரியன் ஒன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தாங்க நம்ம வந்து டைசோவில் வாங்கியிருக்கோம். கொடை மட்டும் நானே தாங்க கொண்டு வந்தது. வெதர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது ஜேஜுவில். பில்லிங்க்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். பில்லிங் வந்து செல்ஃப் பில்லிங்கும் இருக்குது டைசோவில். நமக்கு பில்லிங் பண்ண தெரிலனாலுமே பர்சன்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டைசோவில் வந்து நமக்கு 9500 கொரியன் ஒன் ஆச்சு. 9000க்கு தான் திங்ஸ் வாங்கணும். 500க்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு எல்லா திங்ஸும் கேரி பண்ணுறதுக்கு. டைசோவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம பாரிஸ் பக்கூட் தாங்க வந்திருக்கோம் லன்ச் சாப்பிட்றதுக்கு. பாரிஸ் பக்கூட் பார்த்தீங்கன்னா பேக்கரி தான், பட் நமக்கு வந்து சாண்ட்விச் மாதிரியெல்லாம் கிடைக்கும். அதான் வந்தோம், பட் சாண்ட்விச் எதுவும் இங்கே இல்லை. ஸோ அதனால ஒரு ஹாட் சாக்லேட் மட்டும் வாங்கியாச்சு. பக்கத்துலேயே பார்த்தா மாம்ஸ்டர்ஸ் இருந்தனால மாம்ஸ்டர்ஸில் போயிட்டு நம்ம ஒரு சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு லஞ்சுக்கு. நெக்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமார்ட் தாங்க போகிறோம். இமார்ட்டில் வந்து நமக்கு க்ராசரிஸில் ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸு, ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லா பொருளுமே இமார்ட்டில் வந்து கிடைக்குங்க. நம்ம இப்போ மெயினாக வந்து க்ராசரிஸ் வாங்குறதுக்காக தான் இமார்ட் வந்திருக்கோம். இமார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரானிக் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம்னா எப்படி டைம் போகும்னே தெரியாது, அந்த அளவுக்கு டைம் ஸ்பீடாக போயிடும். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ராசரி செக்ஷன் போயிடலாம் தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இங்கே எங்கேயாச்சும் நின்னோம்னா அப்படியே டைம் பாஸ் ஆயிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம க்ராசரிக்கே போயிடலாம், க்ராசரி செக்ஷனுக்கு. இமார்ட்டில் இருக்க க்ராசரி செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே ஃபஸ்ட்டு இந்த ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பாடி வாஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து இந்த ஹாப்பி பாத்தோட பாடி வாஷ் வந்து ஒன்று எடுத்தோம், 4900 கொரியன் ஒன். பட் இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரியே இருந்தனால மறுபடியும் சுற்றி தேடிட்டு இருந்தேன் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து நோ பிராண்டில் வந்துட்டு கிளென்சிங் ஃபார்ம் ஒன்று எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3480 கொரியன் ஒன்.
ஹாப்பி பர்த் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக தான் நோ பிராண்ட் க்ரீன் டீ ப்ராடக்ட் எடுத்தோம். ஸோ அதனால் ரிட்டர்ன் போகும்போது அந்த ப்ராடக்ட் அதோட பிளேஸ்லேயே வச்சிடணும். டிஷ்யூ பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு, டிஷ்யூ இது இல்லையேன்னு சொல்லிட்டு டிஷ்யூ ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக்கெட் சேர்ந்தது 1000 கொரியன் வான்ங்க. கொரியாவில் வந்து நோ பிராண்டுங்கிறதே ஒரு பிராண்ட் நேம் தாங்க. நோ பிராண்ட் மட்டும் இமார்ட்ல வந்துட்டு ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே நோ பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. வேற எந்த செக்ஷன்லையுமே வந்து நோ பிராண்ட்ஸ் பார்க்க முடியாது. இங்கேயே எல்லா நோ பிராண்ட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருப்பாங்க ஒரு செக்ஷனில் மட்டும். வந்த வேலையை கொஞ்சமாச்சும் பார்ப்போம்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக காய்கறி செக்ஷன் வந்தாச்சு. காய்கறி எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன் என்னென்ன காய்கறிகள் தான் வந்து கொரியாவில் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோக்கல் ஃபார்ம்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. பேக் பண்ணாதது 100 கிராம்ஸ் வந்து 250 கொரியன் வான் சொல்லிட்டு நமக்கு எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து பேக் பண்ணியே வச்சிருந்தாங்க. 1.8 kg பார்த்தீங்கன்னா 3480 கொரியன் வான் இருந்துச்சு. நம்ம இதே வந்து எடுத்தாச்சு ஒரு பேக்கெட்டு. வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு சீப்பெல்லாம் கிடைக்காது, ஃபுல் சீப்புமே அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பனானா வந்து ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பனானாஸ் இருக்கும். இது வந்து 4980 கொரியன் வான். சில காய்கறிகள்னால் கவர்க்குள்ளே அவங்களே தான் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்மளா தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. கேரட் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 5980 கொரியன் வான். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து நிறையா டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம ஊரில் நார்மலாக கிடைக்கிற அந்த பட்டன் மஷ்ரூம்ஸும் கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் மட்டும்தான் வந்து நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மலான மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 3980 கொரியன் வான். பட் கொரியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸுமே வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ரெய்னி சீசன் வந்தால் தக்காளிக்கு பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொரியா வந்தாங்க தெரிஞ்சிச்சு எல்லா ஊர்லேயுமே இந்த பிரச்சனை இருக்க போல். ரெய்னி சீசன் வந்துட்டாலே போதும் தக்காளியோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிருங்க. இன்னும் பனிக்காலம்லாம் வந்துருச்சுன்னா தக்காளி வந்து ஒன்று வாங்கிட்டு போயிட்டு நம்ம பீரோக்குள்ளே வச்சு பூட்டி தான் வைக்கணும், அந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும். கொரியாவில் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. பட் நமக்கு வந்து பார்க்க நம்ம ஊர் தக்காளி மாதிரி இருந்தால் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும்தான் எப்பயுமே எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 8 பீசஸ் தான் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஜி கணக்கு வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 9980 கொரியன் வான். இஞ்சியுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வின்டர் வந்துருச்சுனாலே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இஞ்சியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2780 கொரியன் வான்ங்க. இந்த இஞ்சியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ்குள்ளே வரும். கார்லிக் வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் எடுக்கிறோம். பிகாஸ் வந்துட்டு நாளைக்கு நம்ம ஏஷியன் மார்ட் இல்லைனா வேர்ல்டு மார்ட் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம அங்கே கார்லிக் வாங்கிக்கலாம்னு இங்கே கம்மியாக தான் எடுக்கிறோம். பூண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 990 கொரியன் வான்ங்க. ஜேஜுவே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருக்க ஒரு குட்டி தீவு தான். அதனால சீ ஃபுட்ஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு இமார்ட்டில். வஞ்சர ஃபிஷ்ஷை தான் தேடி தேடி பார்த்தோம், காணா. சரின்னு சொல்லிட்டு வேறு ஃபிஷ் செலக்ட் பண்ணலான்னா எந்த ஃபிஷ் எடுக்கிறதுனே தெரில. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு தான் வந்து எடுத்தோம். ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 8400 கொரியன் வான். இந்த ஃபிஷ் வெரைட்டியோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இமார்ட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வந்து குவி வித்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் ஏதோ ஒரு மீட்டுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க போல். அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி ஆஃபர் இருக்குன்ட்டு. என்னன்னு பார்க்கலான்ட்டு தான் போனோம். புல்கோகி இருந்துச்சு. இது ரெடி டு குக்கா இல்லை வந்துட்டு இவங்க மீட் வந்து சாம்பிளும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லை ரெடி டு ஈட்டானு தெரில. பட் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இமார்ட்டில் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் கிடைக்குங்க. கொரியன் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி செல் பண்ணிருப்பாங்க. சில ஸ்நாக்ஸில் வந்துட்டு மீட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், அதனால நம்ம எப்பயுமே கேட்டு வாங்குறது பெட்டர். அதே மாதிரி தான் இமார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஜேஜு வந்ததுலேருந்து நாங்கள். ஸோ அதனால இந்த ஐட்டம்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ரோசன் செக்ஷன் தான் இருந்துச்சு. ஃப்ரோசன் செக்ஷன் வந்து கொரியாவில் எப்பயுமே வந்து செக்ஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் இமார்ட்டுன்னு சொல்ல எல்லா கடைக்கு போனீங்கனாலுமே வந்துட்டு க்ரோசரி ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரோசன் செக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெடி டு குக் வந்து எல்லா பக்கமுமே கொரியால இருக்கும். ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப அதிகமா கிடைக்கும் கொரியால. பால் வந்து கொரியாவில் ஃப்ரெஷ் மில்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பால் மாட்டிலேருந்து கறந்த பால் வந்து கிடைக்குதான்னு எனக்கு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பால் வந்து எப்பவும் போல் நாங்கள் சோல் மில்க் தான் வாங்குவோம். சோல் மில்க்கே எடுத்தாச்சு. 2 பாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 5480 கொரியன் வான்.
எங்கடா நாங்கள் வாங்குற தயிரை காணாமின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சிட்டாரு. பீகாக் பிராண்டு. இது வந்து டேஸ்ட் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் வந்து இமார்ட்ல மட்டும்தான் மேக்ஸிமம் கிடைக்கும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ml பாக்ஸோடது 3480 கொரியன் வான். மில்க்கும் கார்டும் வந்து 1 வீக்குக்கு இது போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாதுங்க. எப்படியா இருந்தாலும் மறுபடியும் இன்னும் 2 பாக்ஸ் மில்க் வாங்குவோம், ப்ளஸ் வந்து 1 பாக்ஸ் வந்து கர்ட் வாங்குவோம். அடுத்து என்ன பொருள் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு செக்ஷன் பார்த்தாதாங்க எனக்கே தெரியும். நானே ஒவ்வொரு செக்ஷனாக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம புது வீடு செட்டப் பண்ணுற கணக்கு தான் இங்கே ஜேஜுலையுமே. அதனால எல்லா திங்ஸுமே பேசிக் குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே தேவை. ஸோ அதனால் பார்த்து வாங்கிக்கலாம். லிஸ்ட்டு போட்டு போனாலுமே வந்து அது இதுன்னு எதையோ ஒன்று விட்டுறோன்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். கிச்சனோட கதாநாயகனையே நான் மறந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் இங்கே பாரு ஆயில் இருக்குது குக்கிங்க்கு வேணும்ல அப்படின்னோடனே ஆமாம்ல ஆயில்னு சொல்லிட்டு எடுக்க வந்தாங்க. கெனான் ஆயில் தான் நம்ம நார்மலாகவே வாங்குறது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4480 கொரியன் வான்ங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்லேருந்தே மேக்ஸிமம் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த ஐட்டம்ஸ் வாங்கணுங்கிற தேவை எப்பயுமே இருக்காது. தீர்ந்துச்சுனாலும் கொரியர் பண்ணி விடுவாங்க. நான் கொரியர் எப்படி அமுச்சு விடணும் இந்தியாவில்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகரும் இருந்துச்சு, டார்க் ப்ரௌன் சுகரும் இருந்துச்சு. ப்ரௌன் சுகருங்கிறது நார்மலான ஒயிட் சுகரே ரீஃபைன் பண்ணாத சுகர் தாங்க ப்ரௌன் சுகர். இந்த டார்க் சுகருங்கிறது தான் வந்துட்டு நாட்டு சக்கரை மாதிரி. ரெண்டுமே எடுத்தேன். பட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நாட்டு சக்கரை வேண்டான்ட்டாங்க. அதனால ரிட்டர்ன் வச்சாச்சு. ப்ரௌன் சுகரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2880 கொரியன் வான். இந்த செக்ஷனுக்குள்ளே போனாலே நமக்கு டெம்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்குள்ளேயே போகலை. ஜஸ்ட்டு பார்த்தோன்னே திரும்பி வந்தாச்சு. திரும்பி பார்த்தா பேக்கரி செக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பீஸாவும் வந்து ரெடிமேடாக இல்லாமல் வந்து பேக் பண்ணி ஃப்ரெஷ் பீஸா வந்து கிடைக்கும். இதில் எதுவுமே எடுக்காமல் தப்பிச்சு போயிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் ப்ரௌனி மட்டும் வாவா என்னை எடுன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால ப்ரௌனி மட்டும் ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு. நார்மலாக 4500 இந்த பாக்ஸ் வந்துட்டு. பட் ஏதோ ஆஃபர்னால வந்துட்டு இது 3500க்கே இருந்துச்சு. நார்மலாக பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து இமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே என்னமோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா பேக்கிங் ஐட்டம்ஸையும் பொறுமையாக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த பாடி வாஷ் மட்டும் வேண்டாம்னு சொல்லி கொண்டு போய் வச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து நட் செக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நட் செக்ஷனில். பட் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுனால சரின்னு பில் பண்ண போயாச்சு. நம்ம வந்து வாஷிங் லிக்விட் வாங்கினோம். அது வந்து வீடியோவில் காமிக்காமல் விட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா 13500 கொரியன் வான். பில்லிங் கவுண்டரில் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சுற்றி சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. குழந்தைங்க கடைசி நிமிஷத்தில் கூட ஆசைப்பட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொரியாவில் வந்துட்டு பில்லிங் கவுண்டர்ஸ் போகிற வழியில் எல்லாமே சைடில் பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. சாக்லேட்ஸும் பார்க்க முடியும் பில்லிங் கவுண்டர் கிட்ட மட்டும்தான். போகிற வழி சைடில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் கொரியாவில். டோட்டலாக வந்து இமார்ட்டில் பில் பார்த்தீங்கன்னா 80,850 கொரியன் வான் ஆச்சு நமக்கு. இமார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கிடைக்குங்க. கோல்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 கேரட் 18 கேரட் கோல்டு தான் வந்து கிடைக்கும் இமார்ட்டில். ப்ளஸ் வந்து கலெக்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இமார்ட்டில் எப்பயுமே. ஷாப்பிங் எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். கமெண்ட்ஸில் வந்து காமனாகவே இந்த கொஷின் பார்க்க முடியுதுங்க. நிறையா வந்து வெஜிடேரியனாக இருந்தால் கொரியா வந்தால் சர்வே பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்குமான்னு சொல்லியும் கேட்குறீங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கும். பட் சில கடைகளில் நான் வெஜிடேரியன் ஃபுட்டே வந்து வெஜிடேரியனாக வந்து கன்வெர்ட் பண்ணி மீட் போடாமல் செஞ்சு தாங்கன்னு கேட்டால் செஞ்சு தருவாங்க. பட் எல்லா கடையிலையுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. சோல் பூசான் மாதிரி இடங்கள்ல இருந்தீங்கன்னா வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே கண்டிப்பாக வந்துட்டு வெஜிடேரியன் மீல் வந்து கிடைக்கும். நான் ரெஸ்டாரண்ட்லலாம் அதிகம் சாப்பிட மாட்டேன், வீட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வந்து குக்கிங் உங்களுக்கு பேசிக் குக்கிங் தெரிஞ்சால் மட்டுமே போதும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொரியாவில் சர்வே பண்ணிடலாம். நாங்கள் வந்து பீஸா எடுத்தாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். திடீர்னு எனக்குமே வந்து வெஜ்ஜில் சாப்பிடணும்னு தோணுனால வந்து பீஸா வந்தாச்சு. வெஜ் லவர்ஸ்க்குனே வந்துட்டு வெஜிடேரியன் பீஸா வந்து பீஸாட்டில் எப்பயுமே இருக்கும். பர்கர் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து வெஜிடேரியன் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லொட்டேரியாவில் வந்து வெஜிடேரியன் பர்கர் வந்து கிடைக்குங்க. கொரியன் ஃபுட்டில் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் டோஃபு சூப் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். டோஃபு சூப் மாதிரி வாங்கிட்டு ரைஸ் வாங்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது போக சில நான் வெஜிடேரியன் கடைக்கு போனோம்னா வந்து கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ், ரேடிஷ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கூட வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வெஜிடேரியன்
ஆப்ஷன் கொரியாவில். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேஜூலையும் வந்து இந்தியன் மார்ட் இல்லாதனால வந்து வேர்ல்டு ஃபுட் மார்ட் இருந்துச்சு. ஸோ அதனால வேர்ல்டு ஃபுட் மார்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து காமனாக ஏஷியன் மார்ட்டுன்னு இருக்கும். அங்கே வந்து இந்தியன் க்ராசரிஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஜேஜூவில் வந்து வேர்ல்டு ஃபுட் மார்ட் தான் இருந்துச்சு. அங்கே வந்து நமக்கு இந்தியன் க்ராசரிஸும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளும் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வேர்ல்டு ஃபுட் மார்ட் வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே வந்துட்டு நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன், சரி எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சு. தேங்காய் தாங்க இருந்துச்சு. தேங்காய் வந்து கொரியாவில் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே தேங்காய் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாலட்ஸ் இருந்துச்சு, சின்ன வெங்காயமே 2 சைஸில் இருந்துச்சு, பூண்டும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். திங்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சக்கரை ஆட்டா, கிளாசிக் ஆட்டான்னு சொல்லிட்டு கோதுமை மாவெல்லாம் இருந்துச்சு. ரைஸ் வந்து ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்து எந்த மாட்டிலையுமே பார்க்க முடியறது இல்லை. பட் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இருந்துச்சு. கொரியாவில் வந்து ரொம்ப ரேராக தான் தேங்காய்லாம் கிடைக்கிறதுனால வந்து எப்பயுமே எல்லா குழம்புக்குமே வந்து நம்ம தேங்காய் பவுடர் தான் யூஸ் பண்ணுறது அதிகமாக. ஸோ அதனால தேங்காய் பவுடர் பேக்கெட் ஒன்று எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 கொரியன் வான். கொரியா வந்ததுலேருந்து இந்த கோகனட் ஆயில் இல்லை இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் ஆயில்ஸ் எல்லாமே நான் பார்த்ததே கிடையாது. பட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆம்லா ஏர் ஆயில் இருக்குது, கோகனட் ஆயில் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்கடலை இருக்குது, நம்பூர் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு, ஜாகரி பவுடர்னு வச்சுருக்காங்க. அது போக மேல் ரேக்கில் பார்த்தா வந்துட்டு ஒரே குலோப் ஜாமுன் ரசகுல்லா பாக்ஸாக தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரஸ்க் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் நேற்று வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்குள்ளேயே இமார்ட்குள்ளே போனால் எதையாச்சும் எடுத்துருவான்னு தான் வந்தேன். பட் இந்த ரஸ்க் பேக்கெட்னா பார்த்தோன்னே எனக்கும் டெம்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ரஸ்க் பாக்ஸ் வந்து எடுத்தாச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 கொரியன் வான். பக்கத்துலேயே வந்து சோன் பப்படி இருந்துச்சு. சோன் பப்படியும் பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆனனால ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. 4500 கொரியன் வான்ங்க. நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. கார்லிக், மேங்கோ எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த பிராண்ட் பேர் வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவல் பொரி எல்லாமே கூட இருந்துச்சுங்க. பொரி வந்து நம்ம ஒரு பேக்கெட் எடுத்தோம், 2500 கொரியன் வான். ஆக்சுவலாக இங்கே இருக்க இந்தியன் ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு எதுக்கு வந்தோங்கிறதே நான் வந்து மறந்துட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்து வேர்ல்டு மார்ட்டே வந்தோம். பட் இங்கே இருக்க இந்தியன் ஸ்டப்ஸ் எல்லாம் பார்த்தா அதே மறந்தாச்சு. இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே மஞ்சத்தூள் ஆரம்பிச்சு சிக்கன் மசாலா, லேம்ப் மசாலா வரைக்கும் அவ்வளோ மசாலாஸ் இருந்துச்சு. எல்லாமே இந்தியன் மேக்குன்னு தான் போட்டிருந்துச்சு. சக்தி மசாலா கூட இருந்துச்சு. நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக சுவாரஸ்யமாக என்னென்ன மசாலாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தா. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரோசன் மீட்டில் வந்துட்டு என்னென்ன மீட் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த மீட் சமைச்சு தாவேன்னு சொல்லிட்டு ஃப்ராக் மீட் எடுத்து காமிக்கிறாரு பாருங்களேன். வந்த வேலை கொஞ்சமாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு காய்கறி செக்ஷன் வந்தாச்சு. கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் பட்டி எடுத்து பார்த்தா அது ஏதோ ரொம்ப வாடி போய் கொஞ்சம் கலர்லாம் மாறி இருந்துச்சு. சரி வேண்டான்னு சொல்லி வச்சாச்சு. பாவக்காய் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால பாவக்காய் எடுத்தாச்சு. பாவக்காய் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5600 கொரியன் வான். பார்க்க புதினா மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்தா புதினா தாங்க, வேணா இலெல்லாம் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கு, வேணா எல்லாமே வாடி போய் ரொம்ப அழுகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. தேங்காய் பவுடர் வந்து நம்ம இந்த தேங்காய் பவுடர் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதனால இதே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பவுடரை வந்து கொண்டு போய் வச்சாச்சு. இந்த தேங்காய் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து 3500 கொரியன் வான். ஃபர்ஸ்டே 10 தேங்காவை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தேங்காவை தட்டி பார்க்குறேன். என்னால் அந்த டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல. சரி ஒன்று எடுப்போம் குத்து மதிப்பான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 கொரியன் வான். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க சின்ன வெங்காயமே எடுத்தாச்சு. அது வந்து கிராம் கணக்குக்கு தான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 3900 கொரியன் வான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்ட்டில் வந்து 27500 கொரியன் வான் ஆச்சு. நான் ஒவ்வொரு கடையிலையுமே என்னென்ன திங்ஸ் வாங்கும் போதே வந்து தெளிவாக உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிட்டேன். நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கடையிலையும் சேர்த்து 1,17,850 கொரியன் வான் ஆச்சுங்க செலவு. இதுதாங்க நமக்கு ஜேஜோவில் வந்து 1 வீக்குக்கு ஆகிற செலவு. வேர்ல்டு மார்ட்டில் மட்டும் நமக்கு காய்கறி கொஞ்சம் சொதப்பினால எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு காய்கறியாச்சும் நம்ம வாங்குவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 10,000 கொரியன் வான் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற காய்கறி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு சொன்னேன். அது போக தயிரும் ஒரு பாக்ஸ் ஆச்சு தேவைப்படும் ஒரு வாரத்துக்குன்னு சொன்னேன். இன்னும் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக வாங்கின திங்ஸோட வந்து நமக்கு மேட்ச் ஆகிக்கும்.
இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கொரியா வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.